ஓகே, ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். என்னென்னா, ஒரு ஸ்டாக்கோட ஃபியூச்சரில் வாங்கிட்டு அதோட புட் ஆப்ஷனை வாங்குறது, ஃபியூச்சரில் ஷார்ட் பண்ணிட்டு கால் ஆப்ஷனை வாங்குறது. இதுதான் சிம்பிள். இப்போது எப்படின்னு பார்க்கலாம். அது இப்போ நான் வந்து மதர்சன் எடுத்துக்கிறேன். மதர்சன் டிசம்பர் ஃபியூச்சர். ஓகே, மதர்சன் டிசம்பர் ஃபியூச்சர் ஆர்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். பேஸ்கெட் ஆர்டர், நியூ பேஸ்கெட்டு. இதில் வந்து மதர்சன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து இப்போ நான் வந்து மதர்சன் டிசம்பர் ஃபியூச்சர் வாங்க போகிறேன். மதர்சன் டிசம்பர் ஃபியூச்சர். இது வந்து வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து 167 ரூபா போகுது. மதர்சன் 160. இதோட புட் ஆப்ஷனை வாங்கிக்கலாம். டிசம்பர். ஸோ டிசம்பர் ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன், டிசம்பர் ஃபியூச்சரில் பை பண்ணியாச்சு, புட்டையும் பை பண்ணியாச்சு. இதுக்கு டோட்டல் அமௌண்ட் தேவை, ஃபைனல் மார்ஜின் 40,000 ரூபா. இது ரெண்டே வாங்கிடலாம். ஸோ இப்போ 40,000 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஏறினா எவ்வளோ கிடைக்கும், இறங்கினா எவ்வளோ கிடைக்கும், அதை போய்ட்டு இந்த அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க மேலே, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணாக்க 166 ரூபாயில் இருக்கப்போ நம்ம டிசம்பர் ஃபியூச்சரை வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அது 67 ரூபாயில் இருக்குது. ஸோ 2 ரூபா ஏறுதுன்னு வச்சுப்போம். 66 ரூபா 78 பைசாவில் இருக்குது. 68 ரூபா ஆகுதுன்னா 2 ரூபா ஏறிச்சுன்னா 16 ரூபா கிடைக்கும். இப்போ 16,000 ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் தேதியும் செட் பண்ணிக்கலாம். தேதிக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் குறையும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வச்சுக்கலாமே, ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். 9ஆம் 10 தேதிக்கு இது போதுன்னே வச்சுப்போம். 10 தேதிக்கு வரைக்கும் 2 ரூபாய் ஏறுதுன்னா கூட உங்களுக்கு இல்லை அன்றைக்கே 2 ரூபாய் ஏறுது, 1 ரூபாய் ஏறுது அப்படின்னா தேதியை செட் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன தேதி? ஓகே, எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுக்கலாம். 29th எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரிக்கு வந்து 2 ரூபாய் ஏறுனா எவ்வளோ கிடைக்கும்? 10,400 ப்ராஃபிட் கிடைக்கும். இதே 2 ரூபாய் இறங்குதுன்னு வச்சுப்போம். இப்போது 68 இருக்கா, 67 இருக்குது, 65 வருதுன்னு வச்சுப்போம். 65 வந்தால் கூட ஆப்ஷன் விலை ஏறும், இதோக்கு ப்ராஃபிட். 2 ரூபாய் ஏறினாலும் ப்ராஃபிட்டு, இறங்கினாலும். இதோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 42%. அப்படியே விட்டால் கூட கடைசியாக ஃபைனலாக டிசம்பர் மாதம் எண்டில் மேக்ஸிமம் லாஸ் 14,000 தான் வரும். ஆனால் இது 2 ரூபாய் ஏறும்போது இறங்கும்போது 4,000, 3,000, 5,000 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போயே வெளியே வந்துடணும். அன்னன்றைக்கே பண்ணலாம் அதை. அன்னன்றைக்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபாய் ஏறுது, இப்போ 67 இருக்குது, 68 போகுதுன்னா 1 ரூபாய் ஏறுனா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது. இப்போ ஒரு 5 ரூபா இறங்கி போச்சுன்னு வச்சுப்போம். மதர்சன் 5 ரூபா இறங்கி போச்சு. எவ்வளோ? 67 இருக்குது, 62 வந்து போச்சுன்னா கூட உங்களுக்கு பெரிய லாஸ் வராது. ஆனால் அது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இறங்கும், கொஞ்சம் ஒரு கோடு இறங்கினோடனே அந்த கால் ஆப்ஷன் விலை சருன்னு ஏறும். அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் போது வெளியே வந்துடணும். இதை ஒரு ஸ்டாக்குக்கும் போட்டு பார்க்கலாம். அசோக் லைலண்ட் போட்டு பார்க்கலாம். அதோட இந்த ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா,
யூனிலீவர், இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு அந்தமாரி இதெல்லாம் லாட் சைஸ் கம்மியாக இருக்கிறது. அதுவுமே இன்னும் அமௌண்ட் கம்மியாக வரும். 30,000 35,000 இருந்தாலே வாங்கலாம். நம்ம நவம்பர் எண்ட் ஆக போகிறதுனால நம்ம டிசம்பரில் வாங்கிட்டு இருக்கோம். டிசம்பர் ஃபியூச்சரை வாங்கிட்டு புட் ஆப்ஷனையும் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்குக்குமே. இதில் நம்மளுக்கு எவ்வளோ பணம் எவ்வளோ வரும்ன்றது தெரியும். அதில் மேக்ஸிமம் லாஸ்ட் 14,000 தான் மேக்ஸிமமே. ஆனால் இதில் ப்ராஃபிட் தான் ஜாஸ்தியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னன்னைக்கு ப்ராஃபிட் வரும்போது நம்ம ஒரு 3,000 4,000 2,000 கிடச்சா வெளியே வந்துடணும். ஒரு நாளும் அதேமாரியே பண்ணலாம். யூ கேன் ட்ரை ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ.